தம்பி அம்மா தம்பி பா உன்னதாம்மா கூப்பிடுறேன். தூங்கிட்டேன். தூக்கம் நைட்டில் தூக்கம் இல்லை, நிறைய வேலைப்பாடு. சல்லக்கு சல்லக்கு சரிக செய்யல சல்லக்கு சல்லக்கு அப்படி ஒரு அடிடா அது. அவர் போட்டு பார்த்து நாங்கள் லிஸ்ட் கரெக்டா நான் சின்ன வயசுல போட்டு பார்த்தேன், லவ் தானே வரும். லவ் தானே வரும். நல்ல குடும்பத்தில் பார்த்துக்கிறேன், நல்ல குடும்பத்தில் பார்த்துக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோ, எங்க விசாரணை பண்ணி பார்க்குற தம்பி நானே. தென்கிழக்கு வடகிழக்கு நடுவில் வருதுமா. என்ன கக்காவா வீட்டுல அவங்க வீட்லயா? சரி, ஒரு சரி. பொண்ணு சொந்தம் நல்லா நீ எதிர்பார்க்க ராஜா மாதிரி வாழலாம். அந்த வீட்டுல நீ வந்து குத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி அவசியம் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை ஞாபகம் முடியாது. ஒரு 30 வருஷம் வாழ போற பில்டிங்க நல்லா வளவழப்பா பார்த்து மார்பிள்ஸா போடுறோம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சறுக்கு மனம், இடுப்புல சறுக்கு மனம் வரும்ல, அதனால வளவழன்னு இருக்கணும்ல. யார் இந்த முட்டையன்? ஜாதகம் அம்மா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, பார்த்தேன், எல்லாத்தையும் குறிச்சி எடுத்துன்னு விவரத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? அதெல்லாம் நீ சொல்ல, ஜாதகம் தான் சொல்லியிருக்காங்க. ஜாதகம் கொடுத்தாங்களா? சரி. பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் தலைவரை, இன்னும் செட் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது தம்பி அம்மா தம்பி பா உன்னதாம்மா கூப்பிடுறேன். தூங்கிட்டேன். தூக்கம் நைட்டில் தூக்கம் இல்லை, நிறைய வேலைப்பாடு. சல்லக்கு சல்லக்கு சரிக செய்யல சல்லக்கு சல்லக்கு அப்படி ஒரு அடிடா அது. உன்னோட ஜாதக பிரகாரம் அந்த அம்மாவுக்கு உனக்கும் பேர் போடுறதுலேருந்து எல்லாம் கரெக்டாக வரும். உன்னோட பா தம்பி சொல்லுங்க. உங்ககிட்ட தான் பேசுகிறேன், உனக்கு தானே பொண்ணு பார்க்க வந்துக்கிறேன். சரி. உன் பேர் என்ன சொன்னீங்க? சீனு ஷீனு. தண்டனை காசு பேர் தம்பி அடமொழி. என்ன பேசுற தம்பி? சீனு. அடமொழி அது. இந்த அடமொழி வடமொழிலாம் என்கிட்ட பேசுறது. வகுந்து விடுவேன். சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். என்ன ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் சீனு. சீனு அந்த அம்மா பேருக்கு உங்களுக்கும் ஓகே ஆச்சுமா? எந்த அம்மா பேரு? உங்க அம்மா. இவனை கொன்னுடலாமா தம்பி? இல்ல அம்மா நீங்களே எந்த அம்மா? இது பேசாத. இப்போ அம்மா நாங்க வந்து பல பேருக்கு பேர் போடுறது, ஜாதகம் பாக்குறவங்க எல்லாத்தையும் பேர் போட்டு பாக்குறவங்க. நீ அம்மானாக்கா இல்லை, நாங்க என்ன பொண்ணு பேர் விட்டோ அந்த பொண்ணு சொல்ல முடியாதுப்பா. அந்த அம்மா அப்படிதான் ஒரு வாயில், நாங்களாம் பெரிய வார்த்தை தான் வரணும். நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. சனி பகவான் செவ்வாய்க்காரங்கெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் காலண்டர்ல நான் பார்க்க மாட்டேன், அதுல ஏதாவது இருக்கா? இருக்குமா? இது சனி பகவான் இதெல்லாம் மெயினே தான். சனி பகவான் எல்லாம் பார்த்து முகூர்த்தத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் பாக்குறோம் நாங்க. இப்படி போட்டு பார்த்து நாங்க பார்த்தோம்னா உன்னோட பேருக்கும் அந்த அம்மா பேருக்கும் என்ன வருது அப்படி போட்டு பார்த்து நாங்க லிஸ்ட் கரெக்டா. நான் சின்ன வயசுல போட்டு பார்த்தேன், லவ் தானே வரும். தம்பி என்ன பேசுன? இல்ல நான் பேர் போட்டேன். இல்ல தம்பி, நீ பேச்சு வார்த்தை வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு நான் பொண்ணு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து வந்துக்கிறேன். காஞ்சிபுரத்துல பெரிய கோடீஸ்வரனா பொண்ணு பார்த்துக்கிறேன். அப்ப ஏங்க நீங்க பிச்சைக்காரனாக இருக்கீங்க? இல்ல கேக்குறேன் நீங்க. இல்ல தம்பி இல்ல வர்ற கோவத்துக்கு தானா ஏது நல்ல குடும்பம் நல்ல ஒரு படிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வந்து காமெடி பண்ண வந்து பார்த்து பைத்தியக்காரன் தெரிந்தா இல்ல பைத்தியக்காரன் தெரிந்தா பட்டாச்சு பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறியா? பிச்சைக்காரன் பேசுங்க. தம்பி இங்க பாருங்க உன்னதான் பாக்குறேன். தம்பி இது மேல பேசுறேன். அண்ணனா இருக்க மாட்டாடா. சரி, அந்த பேரு ராசி எல்லாம் கொடுத்தாங்களா? எல்லாம் உட்கார், நான் சொல்றேன். பேர் ராசி கொடுத்தேன். பேர் ராசில இருக்கான் பாஸ். வந்ததுல பாத்துக்கிறேன். என்ன ரொம்ப சோதனை பண்ற தெரியுமா? இந்த வயசு என் வயசு என்ன தெரியுமா? 52 வயசு ஆகுது. அண்ணா காவுக்கு ஒரு துணைக்கால் போட்டேன். இந்த மாதிரி பசங்க இந்த காலகட்டத்துல பாரு, இப்படிலாம் வார்த்தை பேசாதீங்க. நீங்க எல்லாம் வாங்கிட்டு நான் எங்க எத்தனை ஏழை வைக்கிறது தெரியுமா? நானு பொண்ணு
எந்த திசையில இருக்கு? வடக்குல இருக்கா கிழக்குல இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க. இந்த பக்கம் தென்கிழக்கு வடகிழக்கு நடுவில் வருதுப்பா. என்ன கக்காவா? என்ன கக்காவா? இல்ல எதுன தம்பி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீ யோசிச்சுனே பேசுற. அப்படி கேட்பேன்னு ரெண்டுத்துக்கு இடையில கக்காவா? இதெல்லாம் சினிமா இல்ல, மனசாட்சி தொட்டு பேசுறியா இல்ல என்ன வர வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறியா? நீ குடுக்குற 200 முன்னுக்கு நான் வந்து நிக்கல. குழந்தை அதை பாருங்க. சரி, பொண்ணு எப்படி கலரா இருக்குமா? நல்லா படிச்ச பொண்ணா? நல்ல ஃபிகரா இருக்குமா? நல்ல ஃபிகரா இருக்குமா? இல்ல நல்ல பொண்ணா இருக்குமா? அதை பார்த்து சொல்லுங்க. தம்பி பேச சொல்றேன். வேடிக்கை பார்ப்போம், காமெடி பண்ணுவோம். நான் வரல, நல்லா கேட்டுக்கோ. பொண்ணு கலரா இருக்கா? வயசு என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அம்மாக்கு 22 வயசு. யாரோட அம்மா? உங்க அம்மாவுக்கா? யாரோட அம்மா? உங்க அம்மாவுக்கா? உனக்கு பாத்துக்கிற தம்பி. இல்ல அம்மா அம்மான்றீங்க, பொண்ணு பாருங்க அம்மா. இல்ல நான் சொல்றேன், எங்க நாங்க வந்து லட்சுமி அம்மான்னு தான் கூடுவோம், சரஸ்வதி அம்மா. அவங்கள பொண்ணு தான். லட்சுமி பொண்ணு, சரஸ்வதி பொண்ணு. நான் சொல்றேன், உனக்கு பாத்துக்கிற பொண்ணு லட்சுமி. லட்சுமி பொம்பளை வெறி புடிச்சு போய் நீங்க. அந்த பொண்ணு 22 வயசு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? நீ என்ன கூப்பிட்டு வச்சு வேடிக்கை பார்க்கணும். டைம் ஐயா அது முக்கியம். சொல்லிடு. பொண்ணு சரக்கு அடிக்குமா, பீடி குடிக்குமா? அதெல்லாம் பாருங்க ஐயா. ஐயா காலம் சரியில்லை ஐயா. நீ பேச தம்பி தப்பு தம்பி. அம்மா பேசாத தம்பி. நான் சரி, பொண்ணு நான் கேக்குறது வரலாம். பொண்ணுகிட்ட இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? நீ என்ன பொண்ணுக்கு என்ன எதிர்பார்க்க? நான் சொல்றேன். நல்லா போடுவாங்களா? நல்லா போடுவாங்களா? கோலனே தம்பி, கோலம் போடுவாங்க. இருங்க நான் உட்காருங்க. ரைட் எல்லா வரையும் கேட்ட. நீ கேட்டு என்னத்த வைக்காங்கற? கல்ல கேட்டுக்கோ. இல்ல என்ன போடுவாங்க? என்ன போடுவாங்க? அழியல கேக்குற. சாமி உட்காருங்க. நான் சொல்றேன் பாரு, என்ன பத்தியா வெச்சீங்க. நல்லா போடுவாங்க. நல்லா வாயில வந்துரும். தம்பி இத பேசாத. ஒண்ணு நான் பாக்கணும். இவர போயிடு. தேவல பேசுறீங்க. நான் பொண்ணு பத்தி சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்கீங்க? சொல்றேன் பாருங்க. பிகாம் படிச்சிருக்காங்க. பொண்ணு நல்லா லட்சணமா நல்லா இருக்குது. நல்லா நீங்க கேக்குற அளவுக்கு அவங்க வசதி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வசதி பண்ணி கொடுப்பாங்க. பொண்ணு என்ன எத்தனை பவுன் போடுவாங்க? பாத்துக்கிற பொண்ணோட அம்மா கிட்ட கேட்டேன். 30 ல இருந்து 40. உங்களுக்கு தகுந்த மாதிரி. 30 ல இருந்து 40 வருஷம் அப்ப கிளம்பினா தம்பி, என்ன சொன்ன? நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நீ யோசிச்சு கேக்குற. நீ யோசிக்கவே மாட்டியா? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்ச? 9ஆவது படிச்சேன். 9ஆவது படிச்சேன் நான். ஆனா நான் என்ன கேக்குறேன்? நீ எவ்வளவு பவுன் கேட்ட? 30 ல இருந்து 40 சொன்னேன். வயசு 30. பொண்ணுக்கு நான் வயசா பேச சொல்லிட்டேன். காதுக்கு தான் இருக்குது உனக்கு. ஆம்புக்குறதுக்கு நல்லா தெரியுது காது. ஆனா 30 ல இருந்து பொண்ணுக்கு முதல்ல அண்ணன் தம்பி இருக்கானா பாருங்க. அப்பதான் வந்து நாளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கு வந்து நிறைய செய்வாங்க. அதுதான் ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு பொண்ணு தான் வீட்டுல. 3வது பொண்ணு. அண்ணா இது முத பொண்ணு தானே பாக்குறோம். 3வது நீ கேக்குங்க. வீட்டுல அவங்க வீட்லயா? சரி ஒரு பொண்ணு சொந்தம். நல்லா நீ எதிர்பார்த்த ராஜா மாதிரி வாழலாம். அந்த வீட்டுல நீ வந்து குத்து வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அவசியம் எனக்கு ஊட்டோட மாப்பிள்ள நான் போக முடியாது. நான் அப்படி சொல்ல, சத்தியமா சொல்ல. ஊட்டோட மாப்பிள்ள நான் கேக்குறதுல மூட்டாள உன்னை கூப்பிடலப்பா. நான் என்ன கூப்பிட்டேன்? அவங்க உன்னை ராஜா மாதிரி இதுதான் வேணும்னா உன்னோட பிசினஸ் நல்லா பாத்துப்பாங்களா? உன்னை நல்லா பாத்துவாங்க. எல்லாம் கரெக்டா நல்லா செய்வாங்களா? எல்லாமே நல்லா பார்த்து உடம்புலாம் பார்த்து பத்திரமா செய்வாங்கல்ல? வேலை வெட்டிலாம் செய்வாங்கல்ல? இல்ல தெரிஞ்சு நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? புரியுது. பொண்ணு நல்லா ஸ்ட்ரக்சரா இருக்குமா? மொத்தத்துல சூப்பர். உடம்பு இல்ல அப்படி உட்காருங்க. உட்காருங்களா? ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த பில்டிங் ஒரு 30 வருஷம் வாழ போற பில்டிங் நல்லா வளவழப்பா பார்த்து மார்பிள்ஸா போடுறோம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சறுக்கு பண்ணுவோம். இடுப்புல சறுக்கு பண்ணுவோம். வளவழன்னு இருக்கணும்ல. பொண்ணு அளவுதா வெட்டி கொண்டு போடுவான் படுவா. தம்பி சொல்றது கேட்டுக்க. உனக்கு ஒரு சில கண்டம் இருக்குது. ஜாதகம் கொடுத்தா ஒரு சின்ன என்ன இருக்கு? கண்டம். நீ நினைக்கிற வாய்ப்பு இருக்காத. கண்டம் இருக்குது. வர அமாவாசைக்கு நல்ல நாள் வெள்ளிக்கிழமையா பார்த்துட்டு ஒரு சில சாங்கியம் சொல்றேன்.
ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 3 முட்டை, ஒரு 2-3 இந்த நாரதங்காய் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 12 மணிக்கு மேல. அண்ணா முட்டைக்கு ஆனியன் போட்டாதான் கரெக்டா இருக்கும். நான் சொல்றது பாரு, உனக்கு ஒரு இன்னைக்கு அம்மா சொன்னாங்க 6 மாசமா தேடின்னு சொல்லுவேன் தான் நான் கேட்டேன். நான் சொல்ற மாதிரி ஒரு பெரியவங்கள வயசானவங்களை பார்த்து ஒரு 6 முட்டை, ஒரு கண்ணி கழியாத கோழி, கண்ணி கழியாத கோழி, என்னப்பா சொல்ற, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு நாரதங்காய். தம்பி இல்ல நான் கேக்குறேன், கோழி தான் வேணுமா? பொண்ணு தானா? கோழி தான். கண்ணி கழியாத பொண்ணு என்ன சாங்கியத்துக்கு இதுவா? இல்ல சரி இல்ல எல்லாரும் கண்ணி கழியாத பொண்ணு கேட்பாங்க, நீங்க கோழி கேக்குறீங்க. நைட்டு 12 மணிக்கு மேல 3 இடம் போற இடத்துல பழம் நோண்டி பச்சிட்டு உன்னை சுத்தி பழம் நோண்டி பச்சிட்டு திரும்பி பார்க்காத வீட்டை வந்து சேரு. அதுக்கப்புறம் உனக்கு கரெக்டா இது பண்ணோம் சொல்லிட்டேன். ஆவணி மாசத்துல 12, 13, 14, 20க்குள்ள 2 டேட் இருக்குது. கல்யாணம் பண்ணிக்க அன்னைக்கு முகூர்த்தம், அன்னைக்கு முகூர்த்தம் காலையில 7:30 மணிக்கு ஒரு முகூர்த்தம். இந்த டேட் எல்லாம் அம்மா கிட்ட நான் குறிச்சு கொடுக்குறேன். உனக்கு சிம்பிளா சொல்லிட்டு போறேன். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுப்பா, வேற என்ன, அவ்வளவுதான். பிளஸ் காசு வாங்குவீங்களா? போயிட்டா வாங்கிட்டீங்க போல இருக்கு அம்மாட்டா. அப்படியெல்லாம் பேசாத, நான் காசுக்காக வரேன். காசுக்காக எதுவுமே இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் கூப்பிட்டு இந்த பரியாத்து கூட நான் தெரியுங்களான்னு கேட்டீங்க. நீ பேசி காசு ஒண்ணு போயிட்டே இருப்பேன். முகத்தை பார்த்தேன், அம்மாவோட முகத்தை பார்த்தேன். என்னைக்குமே நானு எனக்கு யார் பண்ண கூட சாப்பிட்டே பான்னு நீ கிளம்பு. நீ அம்மா பேசாத, நான் உங்களுக்கு நான் ஏன் முடிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கா போன்னு கிளம்புன்னு சொல்ற நீ. நான் வந்து பாத்துக்கிறேன் போ பண்ண வீட்டுக்கு நான் ஏன் பண்ணேன். சரி போங்க.